வந்திருக்கிறார்கள். எனக்கு தேவை இருக்கிறார்கள். என்னை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். திருச்சபையில நான் உன்னை சந்திக்கும் இடம் என்று இந்த நாளில் பேசியிருக்கிறேன். என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய தேவைகளை இயேசு சந்திப்பார். நான் வந்திருக்கிற காரியங்கள் சந்திக்கப்படும். நான் பெருமையாய் போவதல்ல, நான் போகும் பொழுது என் தேவைகள் சந்திக்கப்பட்டது என்ற ஒரு காரியத்தோடு செல்வேன். விசுவாசத்தோடு நாங்கள் திருப்பிக்கணும். கத்தா வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிந்து பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய தேவைகளுக்காக வந்திருக்கிறார். மனிதர்கள் தேவைகளுக்காக படைக்கப்பட்டவர். அநேக தேவைகள் உண்டு. வீடு காரியங்கள் தேவை, வீட்டை நடத்த குடும்ப காரியங்களுக்கான பண தேவை, நெருக்கடிகள், பணம் இல்லாத ஒரு நெருக்கடி. அந்த நாள் எளியா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அவன் கடந்து போனான். கர்த்தர் அவனை இந்த கெபிக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தது போல கர்த்தாவே அதனால பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. ஐஸ்வர்யமும் கரமும் உம்மாலே வருகிறது. உமது கரத்தினால் ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தருவீராக. ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். தரித்திரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தரித்திரம் மாறட்டும். கிறிஸ்து தரித்திரர் ஆனார் சிலுவையில் எங்களை ஐஸ்வர்யமாக ஆக்கும்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ரத்த உடன்படிக்கையை திருச்சபை மூலமாக செய்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் தரித்திரம் மாறட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஜெபிக்கிற வாழ்க்கை, விசுவாசிக்கிற வாழ்க்கை, கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு காலம், கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகளையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. திருமண காரியத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே திருமண காரியங்கள் கடை திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதை கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் மனவாட்டிகளை உண்டு பண்ணுகிறவர், மனவாட்டிகளை கொடுத்து அலங்கரிக்கிறவர், கொடுத்திருக்கிற மனவாளனையும் சந்தோஷத்தினால் நிரப்ப பண்ணுகிறவர். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அன்பு சந்தோஷமும் பொங்கட்டும். கர்த்தர் அப்படியான இணைப்புகளை வைத்திருக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கெபியில் அல்ல, தேவ பர்வதத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தாகம் தீர்க்கப்படும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறேன். இந்த தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். வியாபாரத்தை குறித்த ஒரு தியாகம், எதிர்காலத்தை குறித்த ஒரு தாகம். ஆண்டவரே ஒரு காய்ந்து போன ஒரு சூழ்நிலை, இயேசு ஆகிய ஜீவ தண்ணீர் கடந்து வரும் இடத்தில் எல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகுது என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே அந்த கண்மலையிலிருந்து இஸ்ரவேல் மக்களுடைய தாகத்தை தீர்த்த எங்கள் தெய்வம் இந்த நேரத்தில் எங்கள் சபை மூலமாக விசுவாச பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஜீவ வார்த்தையை கொடுத்து தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறேன். தாகத்தோடு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க தாகம் தீர்க்கப்படட்டும். ஆண்டவரே பேசியிருக்கிற இந்த நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே கெபிக்குள்ளான வாழ்க்கை அல்ல, கெபிக்குள் ஆண்டவரே சிங்கம் இருக்கிறது, எலும்புகளை நொறுக்கும்படி, உபதேசத்தை நொறுக்கும்படி. கெபி அல்ல, கொள்ளை நோய் அல்ல. அதே போல அஞ்சு பயந்து அதுக்கு புகைக்குள்ள அந்த கெபிக்குள்ள இருக்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரே நாங்கள் தேவ பர்வதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பர்வதத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேர்வுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு மேலும் அந்த ஞானம் பரிபூர்ணமாய் உண்டாவதா. பயம் நீங்கட்டும். பயம் கெபிக்குள் கொண்டு போகும் என்று நாங்கள் பார்க்கிறோமே, இயேசு விட்டு பிரிக்கும் என்று பார்க்கிறோமே. பயம் இல்லை. இயேசுவானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். இங்க என்ன வேலை? கெபிக்குள்ள இருக்கிற வாழ்க்கையிலிருந்து விசுவாச பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறாங்க. அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெபிக்குள் இருக்கிறது, நோயா இருக்கிறது, பாடுகளா இருக்கிறது, சிக்கிக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, உபதேசம் நெருக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாள்ல சந்திப்பீராக. அந்த இடத்துல போய் பேசுவீராக. இங்க என்ன வேலை? திருச்சபையில் இருக்க வேண்டிய நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த வார்த்தை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய அந்த ஒரு இருதயத்திலும் மொழிக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக. திருச்சபையில கொண்டு வந்து அலங்கரிப்பீராக. திருச்சபையில நீ பேசி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாய் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். வியாதியோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் தேவ பர்வதத்துல காத்திருக்கிறேன். கர்த்தர்னால பேசுகிறேன். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். உன் பண தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய எதிர்கால தேவைகள் சந்திக்கப்படும். பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களில் ஞானம் என்னும் தேவை சந்திக்கப்படும். போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி, எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல வந்திருக்கிற பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் கர்த்தரை திருச்சபை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வந்திருக்கிற பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். நீ ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.